ஜிபே ஆப் மூலமாக ரெப்கோ மகளிர் குழுக்கு லோன் அமௌண்ட் கட்டுறது எப்படி அது மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிபே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் கீழே லோன் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே சர்ச்சில் போய்ட்டு லோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் லோன் இஎம்ஐன்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் லெண்டர்ஸில் ரெப்கோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்எம்எஃப்எல் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் கோடு போடணும். நீங்கள் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச் வந்து நம்பர் இருக்கும். அந்த நம்பரு மைனஸ் ப்ராடக்ட்டு. எம்எஃப்ஆர் இருந்தால் 40, நான்எம்எஃப்ஆர் இருந்தால் 60, இண்டிவிஜுவல் லோனாக இருந்தால் 80. அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போட்டு உங்களுடைய கடன் எண் அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிரான்ச்சிலே போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லோன் கார்டில் கடன் எண் அப்படின்னு இருக்கும். அந்த கடன் எண்ணை வந்து நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஐடியில் வந்து நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நிக் நேம் வந்து கொடுக்க தேவையில்ல. கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து இப்போ நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து பேர் மஞ்சுளா. நம்பருக்கும் பேருக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இஎம்ஐ அமௌண்ட்டும் டியூ டேட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு லோன் அன்னைக்கு எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண சொன்னாங்களோ 6,900னா 6,900 அப்படியே பே பண்ணிடுங்க. இல்லை கம்மியாக சொன்னாங்க 6,000 ரூபா சொன்னாங்கன்னா அதை வந்து பே பில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. 6,000ங்கிறத டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து 6,000 ரூபா. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 90 பைசா வந்து பிடிப்பாங்க. அப்போ 6,001 ரூபா பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கட்டிடுங்க. அடுத்த மெம்பருக்கு ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே அம்புக்குறி மார்க்கில் அதை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் ஐடியை வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே பேர் வரும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணோடனே இஎம்ஐ அமௌண்ட்டும் டியூ டேட்டும் கேட்டுவாங்க. நீங்கள் 600 இல்லை 5,000னா 5,000 டைப் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. இது மாதிரி குழுவில் வந்து 5 பேர் இருந்தானா 5 பேர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் டிக் பண்ணி அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 வந்து ஜிபே வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ஜிபேயில் ஒன் டைம் வந்து அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணால் போதும். மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனாம் தேதி டிஓம் கட்டணுமோ அது வந்து பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் கீழே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஐடி வந்து உங்களுக்கு அமௌண்ட்டோட வந்து காட்டிடும். டேரெக்டாக பேங்கிறத கிளிக் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரெப்கோ மளிகைகளுக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிடும். இந்த மெத்தட்லாம் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக ஜிபேயில் லோன் அமௌண்ட் வந்து கட்டிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.